ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்த்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஒரு பாடலோடு கூட என்னுடைய வார்த்தையை கொடுத்து சாட்சியை கொடுத்து எக்ஸாம் ப்ரேயருக்காக நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே.
நிறைய பேர் நல்ல அழகா பாடினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா ரூபவதி. திருவொற்றியூர்ல மனவாட்டி தீர்க்க தரிசன தேவ சபையினுடைய போதகராக இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2024ஆம் ஆண்டில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதற்கு முன்பதாக ஒரு பரம்பரையான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகளாக இருந்தேன். பாரம்பரியமாக எங்களுடைய ஊர் வந்து செட்டிநாடு காரைக்குடியில தான் எங்களுடைய தகப்பனாருடைய ஊர். ஆனால் நாங்கள் சென்னையிலே வந்து செட்டில் ஆயிட்டோம். எங்க அப்பா வந்து என்ஃபீல்ட்ல புல்லட்ல யார் பார்த்துருக்கீங்க? புல்லட் பார்த்துருக்கீங்களா? என்ஃபீல்ட் புல்லட். அதுல நல்ல ஒரு இடத்துல, மேன்மையான ஒரு இடத்துல அப்பா ஒரு சூப்பர்வைசரா இருந்தாங்க. நல்ல வேலையில இருந்தாங்க. வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திடீரென்று என்னுடைய இளைய சகோதரன், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 2 தம்பி. கடைசி தம்பிக்கு ரொம்ப சரீரத்துல பலவீனம் வந்துட்டு, ரொம்ப பலவீனம். பார்த்தீங்கன்னா முதல்ல ஜுரம் மாறி வந்தது. சரீரத்துல பலவீனம் வந்து அதிகமாய் அவர் பாடுபட்டார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம். பிள்ளைக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. நிறைய கோயில் குளங்களுக்கு எல்லாம் போனோம் பிள்ளையை கூட்டிட்டு. தம்பிக்கு குணமாகவே இல்லை. ஜுரம் மட்டும் இல்லை, அவனுக்கு ரொம்ப ஒரு தூக்கி தூக்கி அந்த சரீரம் அடிக்கும். அது எங்களுக்கு ஆரம்பத்துல புரியவே இல்லை. அது ஒரு மந்திர கிரியைகள் அப்படி என்பது பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. வீட்டுல ஒரே வறுமை, தரித்திரம். சொந்த இடத்துல இருந்தோம், சொந்த வீட்டுல தான் இருந்தோம். ஆனாலும் எங்களுக்குள்ள நல்ல ஆகாரம் கிடையாது. நல்லா வசதியா இருந்தோம். கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. சாப்பாடுலாம் நீந்து எடுத்துட்டு போய் கொட்டுவோம். எப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இருந்தோம். திடீர் எங்க குடும்பம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டது. சகோதரனுக்கு சரீரத்துல பலவீனம் வந்தது. நிறைய கோயில் குளங்கள்லாம் போய் அங்க பிரதர்சனம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மாலையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணோம். தம்பிக்கு சுகமாகவே இல்லை. திடீர்னு தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்முடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளையின் மூலமாக நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் போய் எல்லா இடத்துலையும். அப்புறம் மந்திரக்காரர்களை வீட்டுக்கு கூட வர வச்சு சரியாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வீட்டில் வந்து நாங்கள் உங்களுடைய மந்திர கட்டெல்லாம் நாங்கள் எடுத்து விடுவோம்னு சொல்லும் பொழுது ஒரு மந்திரவாதி எங்களுடைய வீட்டுக்கு வந்தா. எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு யார் வந்தா? மந்திரவாதி வந்தான். வந்தோடனே என்ன சொன்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சரியா இரவு 12 மணிக்கு பெரிய சேவல்கள்லாம் எடுத்து கழுத்தெல்லாம் கட் பண்ணி வீட்டினுடைய 4 மூலையில அந்த சேவலெல்லாம் போட்டுட்டு, உங்களுக்கே உங்களுடைய சொந்தக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க, நான் வீட்டை விட்டு கடந்து போகும் பொழுது உங்க வீட்டில் ஒரு பயங்கரமா உங்க சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த மந்திரவாதி வந்துட்டு போயிட்டான். என் கையிலும் என்ன பண்ணா, ஒரு 4 எலுமிச்சம் பழத்தை கொடுத்து, நீ வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய ஷால்ல முடிச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அந்த நாட்கள்ல. கரெக்டா நம்முடைய சுனாமி வந்த நாட்கள் தான், 2004ஆம் ஆண்டு சுனாமி நாட்கள்ல குடும்பத்துல பயங்கரமான ஒரு அலை அடித்தது. சகோதரன் அதாவது ஜீவனை காப்பாற்றுகிறதே பெரிய ஒரு கஷ்டமாயிட்டு. சரின்னு சொல்லி அந்த மந்திரவாதி வந்தாரு. வந்துட்டு வீட்டுல இதெல்லாம் செஞ்சுட்டு போனாரு. அப்புறம் கொஞ்சம் சுகமான மாதிரி இருந்தது. மறுபடியும் சரீரத்துல பயங்கர பலவீனம், வீட்டுல நிம்மதி இல்ல, பிரச்சனை, போராட்டம் இப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சரி, நான் இப்ப ஸ்கூல்ல டீச்சர், அப்பதான் டிகிரிலாம் முடிச்சுட்டு டிகிரி முடிக்க போற அந்த வருஷம், சரிங்களா? அப்போ முடிச்சுட்டு நான் ஸ்கூல்ல வந்து வேலை செஞ்சு டீச்சர் ஆஸ் அ டீச்சரா இருந்த அந்த இடத்துல நிறைய இடத்துல ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. ஏசப்பா நிறைய போராட்டங்கள் வீட்டுல இருந்தப்ப தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து இயேசு உங்களுக்கு விடுதலை ஆக்குவார் அப்படின்னு போது எங்க அப்பா இயேசுவை எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படியா? எங்க அப்பாவுக்கு இயேசுவை பிடிக்காது. அதனால கிறிஸ்டியன்ஸ் பார்த்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. பைபிளை தூக்குறவங்களை பார்த்தா எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என் தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்கிறேன், அப்போ எல்லாம் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது என் தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஜெபிக்கும் பொழுது நிறைய போராட்டங்கள் வந்தது. ஆனால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா ஏசப்பா குணமாக்குவார். ஏன்னா நான் ஸ்கூல்ல டியூஷன் படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல் டியூஷன் தான். அதனால ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். புதிய ஏற்பாடு பைபிள் பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ளூ கலர்ல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க புதிய ஏற்பாடு பைபிள்? ஆமா, அந்த பைபிள்லாம் வச்சு நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த பைபிளை பக்கத்துலேயே வச்சுப்பேன், நிறைய படிப்பேன் ஏசப்பா குறிச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இந்த பிரச்சனை வந்த பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போனோம். மறுபடியும் அதிகமான ஒரு போராட்டத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா! ஏசப்பாவை நாங்க முழுமையா
ஏற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று சொல்லுகிறேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு விடுதலை இல்லாத பட்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்து எங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நாங்க சுகமா இருக்கிறோம். அப்பதான் நான் ஏசப்பாட்டு சொன்னேன், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். எங்களுடைய குடும்பத்தில் எப்படியெல்லாம் மந்திர கட்டில இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆகிறதுக்காக நீங்க என்னை பயன்படுத்தணும்னு சொல்லி ஊழியத்துக்காக நான் வந்தேன். ஏசப்பாவுடைய வேலையை செய்யறதுக்காக வந்தேன். ஸ்கூல்ல டீச்சரா இருந்த எல்லா வேலையில விட்டுட்டு ஆண்டோட சமூகத்துல வந்து ஏசப்பா நல்லா நடத்தினார். உங்களுக்கு எல்லாம் ஏசப்பா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் யாரு? நல்லவரா? கடவுளா? சரி, ஏசப்பா நல்லவர் தானே? ஆமா, ரொம்ப நல்லவரா இருந்தார். நம்மளை திட்டமாட்டாரு, கடித்து கொள்ள மாட்டார். ரொம்ப அற்புதமான தேவனா இருந்தார். என் குடும்பத்தை நீங்க உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 9 வருஷம் ஆகுது எனக்கு ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து, சபையின் ஊழியத்துல ஒரு 60 ஆத்துமாக்களை கொடுத்து, அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், அப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபங்களை தேவன் நடத்தினார். அப்படி சபையை அப்படியாக கவர்மெண்ட்ல பதிவு பண்ணபடி தேவன் கிரியை செய்தார். பெரிய காரியங்களை ஏசப்பா செய்தார். அவரை நம்பி வரும் பொழுது எல்லா போராட்டங்களிலிருந்தும் இருந்தும் தேவன் பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தார். நம்மள என்ன பண்ணணும்? நம்பணும். ஹல்லேலூயா. பஸ்ல போகும்போது நம்ம யாரை நம்புவோம்? ஏசப்பாவை நம்புவீங்களா? ஒரு பஸ்ல ஏறி போறீங்க, யாரை நம்புவீங்க? கரெக்ட், டிரைவரை தான் நம்பி போவோம். அப்படிதானே? ஆமா, அவர் கூட்டு போய் பத்திரமா விட்டுருவாரு அப்படின்னு அவரே நம்புவோம். அப்படிதானே? பாத்தீங்களா, அழகா சொல்றோம் அந்த பிள்ளை. உன் பேரு என்னமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க, நம்ம போகிற இடத்துல எல்லாம் இயேசு அப்படி இருந்தாரு. அற்புதமான தேவனாக இருந்தார். அடியாளை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். சபையை கொடுத்து சபையின் ஊழியத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நடத்திக்கிட்டு வராரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்காகத்தானே நம்ம இந்த நாட்கள் இந்த ஜெபம் வச்சிருக்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் எல்லாவற்றுமே நம்ம இயேசு பாடத்துல வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய அந்த கோபங்களை மாற்றுவார், பொறுமையை தருவாரு, நம்மளை எல்லாவற்றையும் சகித்து வாழுகிறதுக்கான மெலனை தருவாரு. என் தகப்பன் அதுக்கப்புறமா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பித்தோன்னு எங்க அப்பா என்ன பண்ணாரு? அவரும் குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்க எல்லாருமே ஆண்டவருக்காக வாழும்படியாக வந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சபையின் ஊழியத்தை கொடுத்து நடத்திட்டு வருவாரு. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி. நம்ம வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, தீராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, தீராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை நம்ம ஏசப்பா வார்த்தை கடந்து செல்லலாமா? நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க படிக்கிற பிள்ளைங்க. ஆமா, 365 டேஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு நாளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த 365 தடவை இந்த பைபிள்ல பயப்படாதே பயப்படாதே அப்படின்ற வார்த்தை ஏசப்பா நமக்காக வச்சிருக்கிறார். எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இப்ப யாரு வீட்டுக்கெல்லாம் தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்க? ஐயோ நம்ம லேட் ஆயிட போது, சீக்கிரமா போறோம் அப்படின்னு யாரும் பயந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்லையா? நல்ல பிள்ளைங்க. கர்த்தர் நாம ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே, அல்லேலூயா, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு நிறைய பயங்கள் இருக்கும்ல, அப்படிதானே? பெரியவங்களுக்கு கூட சரி, கடன் வாங்கிட்டோம்னா அது கடன்காரர்கள் நிமித்தமா நமக்கு பயம் வரும், லோன் காசு கொடுக்கணும்ன்ற பயம் வரும், அப்புறம் வாடகை கட்டணும், வீடு கட்டணும், இப்படி நிறைய காரியங்களை இன்னைக்கு பிசாசன் கொண்டு வருவாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், வருஷத்தினுடைய துவக்கம் அந்த ஜூன் மாசத்துல தொடங்கும் பொழுது அதை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு, மாதங்கள் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், அப்புறமா செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்களை தள்ளி கொண்டே வருவோம். இப்ப அடுத்த மாசம் பாருங்க, மார்ச் மாதத்துல எக்ஸாம் இருக்கு பிள்ளைகளுக்கு, 10th + 2 பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் இருக்கு. ஆரம்பத்தின் நாட்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு இப்ப இந்த கடைசி நேரத்துல ஐயோ நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேனோ, எப்படி இதுல இருந்து தேர்ச்சி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா, கரங்களை தட்டலாமா. ஏசப்பா யார் கூட இருக்காரு, யார் கூட இருக்கிறாரு, எங்க கூட இருக்கிறார்? அற்புதமான வார்த்தை, நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். காலங்களும் சமயங்களும் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வாலிபத்து நாட்களை செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க. அடுத்தது, பெற்றோர்கள் வயதான பொழுது வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டாங்க. நான் கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் விட்டுட்டேனே. எத்தனை பேர் இங்க உள்ள இருக்கிறீங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன, நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப நம்ம படிக்காமையே ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாமே கவனிச்சிருவாருன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியுமா? நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பாப்பா வந்து பாருங்க, ஒரு 7 மாசம் இருக்கு. 7 மாசம் இருக்கும் பொழுது தலை திருப்புறதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. 7 மாசம் குழந்தை என்ன பண்ணோம் சொல்லுங்க, என்ன பண்ணோம், கவுந்துக்கிறதுக்கு அது என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டப்படும். பாத்திருக்கீங்களா? குட்டி பசங்க பாப்பா பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அது என்ன பண்ணும், தவக்கடிக்குமா? ஆமா, அப்படி டர்ன் பண்ண தானாவே அது என்ன பண்ணும், திரும்பறதுக்காக அது பயங்கரமா முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். என்னோட பாப்பா அப்படிதான் பண்ணுவா. பின்னாடி உட்கார்ந்துருக்கா, கை தூக்கு. ஆமா, இப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நம்ம குழந்தைல போய் எனக்கு ரொம்ப பாசம், ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டேன், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், அதனால எனக்கு குழந்தை இல்லாம நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் முதல்ல எனக்கு ஒரு மிஷனரி ஊழியத்தை தான் கொடுத்தாரு. பயங்கரமான ஒரு கிராமம், சுகுவார் சத்திரம் என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு உள்ள இந்த கிராமம் இருந்தது. மணவாட்டி சபை இன்றைக்கு இருக்கு. ஆனா முதல்ல மிஷனரி ஊழியத்துல 2 ஆண்டு காலம் ஏசப்பாங்க வச்சிருந்தார். நிறைய பாம்புகள் தேள்கள் உள்ள இடத்துல என்னை கொண்டு போய் 2 ஆண்டுகள் அந்த இடத்துல வைத்திருந்தார். அப்போ குழந்தை, 7 மாத குழந்தை என்ன பண்ணோம், திரும்புறதுக்கு அதே கஷ்டப்பட்டுட்டே இருந்தப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, நானே திருப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசப்பா சொன்னார், நீ அப்படி செய்வாயானால் பிள்ளை கழுத்து சுளுக்கு வரும். அதாவது அந்த பருவத்துல செய்ய வேண்டியவைகள் அந்த குழந்தைகள் தான் செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நமக்குன்னு சில கடமைகளையும் சில காரியங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். பிறந்த ஒரு 3 வயசு வரைக்கும் என்ன பண்ணணும், அப்பா அம்மா கூட இருக்கணும். அடுத்தது நம்ம படிக்க போயிடணும், படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும், +2 படிச்சு காலேஜ் முடிச்சு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும். தேவ சமூகத்துல அதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நான் இன்னைக்கு நினைக்கிறேன், ஆண்டவரே நாங்களாம் காலேஜ் படிக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கிறோம், ஏசப்பா உங்களை ஏத்துட்டு நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். ஏன்னா ஏசப்பா அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கிறாரு, ஞாபக சக்தியை கொடுக்கிறார், தேவன் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். பரிசுத்தமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். நீங்களா எவ்வளவு அழகா பாடினீங்க தெரியுமா? பாசோட சேர்ந்து நல்ல அழகா பாடினீங்க. ஏசப்பா அதை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அருமையா பாடினார்கள். அதற்கேற்ற பலனை ஏசப்பா நிச்சயமா என்ன பண்ணுவார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தந்த கடமைகள் உங்களுக்கு வைக்கப்பட்டவைகளை நீங்கள் காலப்பட செய்வீர்கள், ஆனால் உங்களுக்கு அது சால சிறந்ததா இருக்கும். பெற்றார்கள் பிள்ளைகளை கவனமாய் வழங்கவும், வயது முதிர்ந்த பெற்றார்களை பிள்ளைகள் கவனிக்கவும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறார். அப்போ ஒவ்வொருத்தரையும் கணக்கு கேட்பார். மகளே, உனக்கு நான் திருமணம் பண்ணி வச்சு ஒரு கணவனை கொடுத்தேன், பிள்ளைகளை கொடுத்தேன், நீ சரியா இருந்தியா? அதே போல கணவனிடத்துல கேட்பார், உன் மனைவியை விசாரிச்சியா, உன் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தினியா? இப்ப சபையில பாஸ்டரா இருக்க எங்களை பார்த்து ஏசப்பா என்ன கேட்பாரு, உனக்கு 50-60 ஆத்துமாக்களை கொடுத்தேன், அந்த ஆத்துமாக்களை ஒழுங்கா நீ நடத்தினியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, எஜமான் வரும்பொழுது அந்த கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார். இப்ப ஸ்கூல்ல படிக்க வேண்டிய வேலையை தவிர உங்களுக்கு எந்த ஒரு பாரமும் இன்னைக்கு
பெற்றார்கள் வைத்திருக்க மாட்டாங்க. படிக்கிற காலங்களிலே நீங்க வீணாக்காதபடி இப்ப இருக்கிற இந்த குறுகிய காலத்துல கூட ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்த நீங்க பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எனக்கு மறதியா இருக்குன்னா கூட ஏசப்பா உதவி செய்வார். வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன். 10th எக்ஸாம் +1+2 இப்ப கவர்மெண்ட்ல எக்ஸாமா மாத்திட்டாங்க இல்லையா? நாங்க படிக்கும்போது அப்படி இல்ல. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த படிக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் மனவேதனையில இருக்கும். குடும்பத்துல போராட்டங்கள் நிமித்தமாக, இல்ல சுற்றுலா நண்பர்கள் நிமித்த போராட்டங்கள் வரும். எல்லாத்தையும் நீங்க விட்டு ஏசப்பா சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாஸ்டரோட சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணணும், ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார், அந்த தைரியத்தை கொடுப்பார், எல்லா போராட்டங்கள்ல இருந்து விடுதலையாப்பார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவா உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. இந்த வருஷம் எக்ஸாம்ல நீங்க நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க. சொல்லுங்க. ஆமா, பெரியவர்கள் பெற்றோர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்களேன், எல்லா கடன் பிரச்சனையில இருந்து இயேசுவா விடுதலையாக்க போகிறார். எல்லா போராட்டங்களில இருந்தும் தேவன் விடுதலையாக்குவார். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அவரை நம்பணும். அவர் சொல்றாரு, உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். நான் டீச்சரா இருந்திருக்கிறதால அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும் எனக்கு தெரியும். 10th +1+2 பிள்ளைங்களாம் வந்து சொல்லுவாங்க, மிஸ் வீட்டுல ரொம்ப போராட்டமா இருக்கு, படிக்க முடியல. சரி கவலைப்படாதம்மா, நீ அதை உன் மனதுல போட்டுக்காது. அப்பா அம்மா அப்புறமா அவங்களே சமாதானமாகி சரியாயிடும். ஆனா நீ குடும்பத்தினுடைய பாரத்தை நீ சுமக்காதேனா, உன்னுடைய டேர்னிங் பாயிண்டே இதுதான். நீ நல்லா படிச்சாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. படிக்கணும், எல்லாருமே படிக்கணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு அந்த கிருபையை உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அப்படித்தானே? டீச்சர்ஸ் யாருக்கெல்லாம் டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? அப்படியா? உங்க டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, வசனம் சொல்லப்படுகிறது, என் நீதியினுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். தேவையில்லாத எந்த ஒரு கவலைகளை பிரச்சனையும் உங்களுடைய மனதில் நீங்கள் வைக்காதபடிக்கு ஆண்டோட சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை என்ன பண்ணணும், நம்பணும். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கு, சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வாசிங்க ஐயா. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். சீஷர்கள் என்ன பண்றாரு, அக்கறைக்கு போங்க சீக்கிரமான்னு சொல்லி அவர்களை அனுப்பிட்டு அவர் சாயங்காலத்திலே தனிமையா இருந்தார். இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்படி என்று வேதம் சொல்லப்படுகிறது. வாசிங்கய்யா. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அங்க என்ன ஆகுது, சீஷர்கள் படவில ஏறிட்டாங்க, நடு கடல் போகும்பொழுது அங்கே பயங்கரமான ஒரு அலை அடிக்குது. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்க அவ்வளவு பெரிய கொஸ்டின் படிக்கணும், ஏசப்பா உதவி செய்வாரா, நாங்க இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா இந்த மாசம் பிப்ரவரி மாசம் வந்துட்டோம், எத்தனையோ சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டு இன்னும் எப்படி அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர தெரியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டவுட் கேட்கவே பயப்படும் பிள்ளைங்க. அதுதான் நீங்க செய்யற தவறு. அது புரியாததை நீங்க அப்படியே புரியாமையே வச்சிருப்பீங்க. அப்படி இல்லை, கடவுள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த ஞானத்தை அவர் தருவார். உங்களுக்கு நல்ல ஆசிரியர்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார், நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், பயத்தினால் அதை கேட்காதபடி இருப்போம். இங்க என்ன நடந்துச்சு பாருங்க, தன் நடு கடலிலே வந்த பொழுது அந்த படகு பயங்கரமாய் அலைப்பட்டது. நான் வாசிங்கய்யா. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, இதுவரைக்கும் பாருங்க ஏசப்பா தங்களோடு நடக்கிறதையே பார்த்து கொண்டிருந்தவர்களே இப்ப கடலில் மேல் அவர் இயேசு திடீர்னு நடக்கும்போது அங்க என்னாச்சு, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. சீஷர்கள் ஒரு சிலர் சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார், குருடர்களை ஆண்டவர் குணமாக்கினாரு, செவிலியர்களுக்கு காதுகள் கேட்கும்படி செய்தார், எல்லா அற்புதங்களையும் செய்தாரு. ஆனா இது கடலின் மேல நடக்கிறதெல்லாம் இது எப்படி அப்படின்னு சொல்லி அங்க இருக்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ஆச்சரியத்தோடு கூட அங்க பார்க்கிறோம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில்
வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்தார்கள். நம்மளால தண்ணியில் நடக்க முடியுமா? இங்க பாருங்க குட்டீஸ், தண்ணியில நடக்க முடியுமா? யார் முடியும்னு சொன்னா? எப்படி முடியும்? கரங்களை தட்டுங்க, நல்லா நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஏசப்பா உதவி செய்தா நம்ம என்ன பண்ணலாம்? கடலின் மேலே கூட நடக்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பெரிய சமுத்திரம் என்னாச்சு? ரெண்டா பிளந்து. மோசே என்ன பண்ணாரு? கைகளை அந்த கோள்களை நீட்டும் பொழுது, அந்த கோலை நீட்டும் பொழுது கடல் அப்படியே பிளந்து வழி விட்டதா ஜனங்களுக்கு. இன்னைக்கு நிறைய போராட்டங்கள், நம்ம படிக்க வேண்டிய காரியங்கள், நமக்கு உண்மையாக போராட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கு, கடலை போல பயங்கரமா இருக்கு. ஆனாலும் அதில் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் வழியை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து தேவன் நடத்துவார். அல்லேலூயா. என்ன நடந்தது? இப்ப சீஷர்கள் கலக்கம் அடைகிறாங்க. இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்த்தோன்னே அந்த 12 சீஷர்களுக்குள்ளே ஒரு கலக்கம். வாசிக்கையா? கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 12 பேரும் சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஆவேசம். அப்படின்னா நம்மளுடைய பாஷையில என்ன இருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஏசப்பா, தண்ணியில நடக்கிறீங்களே, எல்லாம் செஞ்சீங்க சரி, உங்க கூட இருந்து நாங்க பார்த்தோம், இது தண்ணியில நடக்கிறதெல்லாம் இது ரொம்ப அதிகமான காரியம் என்று சொல்லி அவர்கள் ஆவேசம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னார்களா? அப்ப என்ன நடந்தது பாருங்க. திடீர்னு சீஷர்கள ஒருவன் ஆண்டோட சமூகத்துல அந்த இடத்துல பேசுகிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்ற உடனே இயேசு அவளோட பேசி என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான். இன்னைக்கு உங்களை ஏசப்பா சந்திக்க வந்திருக்கிறார். நான் தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் மகளே, நான் தான் உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் இல்ல ஏசப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட இடையில் டைரக்டா பேசுறார். நான் தான், திடன் கொள்ளுங்கள். உங்களை சந்திக்கும்படியா இன்றைக்கு வந்திருக்கிறேன். நீ பயத்தோடு இருக்கிறாய், உன் பயத்தை எல்லாம் மாற்றி உனக்கு ஜெயம் கொடுக்கும்படியா நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அப்ப என்ன நடந்தது பாருங்க, வாசிங்கய்யா. பேதுரு அவரை நோக்கி, உடனே அந்த 12 சீடர்களிலே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு கேட்கிறான், நீங்க இயேசுனா நான் எப்படி நடக்கணும்? நானும் கடலின் மேல நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்றாரு? சரி வா. 29 வசனம் வரைக்கும் அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தானா? பேதுரு நடந்தாரா இல்லையா? நடந்தார். அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இன்னைக்கு அப்படிதான். சரி, எப்படி நம்ம தைரியமா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், எது நடந்தாலும் சரி நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம் நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ள சத்துரு என்ன பண்ணுவான்? ஒரு பயத்தை விதைத்து உன்னால முடியாது, உன் குடும்பம் சேராது, நீ இப்படிதான் பிரிஞ்சிருப்ப, நீ இப்படிதான் கடன் பிரச்சனை இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப, நீ படிக்க மாட்ட, உனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்லைன்னு சொல்லி சாசானவன் என்ன பண்ணுவானா? நமக்குள்ளே அந்த காரியங்களை அவன் விதைத்து கொண்டே இருப்பான். ஆனால் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து வான்னு சொன்ன பேதுரு இப்ப நடக்கிறான். பாருங்க, காற்று அதிகமான உடனே அவன் என்ன பண்ணா? கொஞ்சம் பயந்து போயிட்டான். கவனிங்க, அமிழ்ந்து போகிற ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? நீங்க முழுமையாய் நம்பும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்பி நாங்க அவரிடத்துல வந்தோம். இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக தேவன் அழைப்பு கொடுத்தார். இந்த மந்திர கட்டில இருந்தவன் நாங்க ஆகாரம் இல்லாதபடிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். வீட்டுல பயங்கரமான வறுமை தரித்திரத்தை இந்த மந்திரத்தினால நாங்க அவசரப்பட்டோம். ஆனால் எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. இயேசு மாத்திரமே அவர் வந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நம்முடைய கஷ்டத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? கேலி செய்வாங்க. படிக்கல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட சில நிலைகள் என்ன பண்ணுவாங்க? நீ நல்லா படிக்க மாட்ட, நீ முட்டாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வருஷம் நீ எங்க படிக்க போற, இந்த வருஷம் நீ எங்க பாஸ் பண்ண போற, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். அதனால இயேசுப்பா சொல்றாரு, நிச்சயமா என்ன பண்ண, நீ விசுவாசிப்பாயானால் ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, அந்த பேதுரை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே
ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறீங்க, அவரை நம்பும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தின் படிக்க ஐயா மீண்டும் அதை வாசிங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உனக்கு பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினதுன்னு சொல்லு. பயம் வந்துட்டாலே நமக்கு என்ன ஆயிடும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த பயத்தை அப்புறப்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால மாத்திரம் தான் முடியும். நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். வசனம் சொல்லுது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே தாங்குவேன். நிறைய பிள்ளைங்க நினைப்பாங்க நம்ம எப்படியாவது டிப்ஸ் என்ன பண்ணிடலாம், நிறைய நோட்ல எல்லாம் உட்காந்து எழுதி எழுதி எடுத்துட்டு போயிடலாம், இல்ல பேப்பரை பிரிச்சு என்ன பண்ணிடலாம், புக்கை வச்சு கிழிச்சு நம்ம பேக்ல வச்சு போயிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் யோசிப்பாங்க. அப்படிதானே, எக்ஸாம் தானே, எங்களால முடியாது என்ன இருக்குது, சாருக்கு மிஸ்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க என்ன பண்ணிடுவோம், அவங்க கண்ணை மறைச்சு எப்படி நாங்க எழுதி பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது மாதிரி நடக்கிறது அது நல்லது கிடையாது. அன்றாட வாழ்க்கையிலே நீங்க என்ன எப்படி நடந்துக்கணும், எப்படி நீங்க உபயோகப்படுத்துகிற பொருட்கள் என்ன, ஒரு வீடை எப்படி கட்டணும், நீங்க யூஸ் பண்ற தண்ணியில என்னெல்லாம் இருக்கு, ஆகாரத்தை எப்படி புசிக்கணும், இதெல்லாம் தான் நீங்க படிக்கிற படிப்பு, வேற ஒண்ணுமே இல்ல. படிப்புன்னு சொல்றாங்க இல்லையா உங்க பெற்றோர்கள், வேற ஒண்ணுமே இல்ல. அன்றாட வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சுற்றில என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை தான் இந்த உலக படிப்பு கொடுக்கிறது. அதை நீங்க படிக்காமே போய் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க பிட் எழுதி வச்சு பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா இது நம்ம பாருங்க, அதெல்லாம் நம்ம ஒருவேளை பெற்று எழுதி பாஸ் பண்ணிட்டு கூட நம்ம ஒரு காலகட்டம் வரும்பொழுது, ஒரு நல்ல ஒரு தொழில நல்ல ஒரு ஆபீசர் நீங்க போகும் பொழுது ஞானமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, குழப்பம் வரும். அப்பதான் நம்ம உணர்வோம், ஐயோ நம்ம எப்படி நம்ம பண்ணிட்டோம். நிறைய பேர் நீங்க யாரும் மருத்துவர்கள் தவிர சொல்லல, நீங்க எல்லா இடத்துலயும் என்ன ஆயிடுச்சு, லஞ்சம் இல்லையா. டிகிரி கூட சொல்ல பாருங்களேன், ஒரு 10,000 கொடுத்தா டாக்டர் டிகிரி வந்துடும். ஆனா அந்த டாக்டர் அப்படி காசு கொடுத்து வாங்குற அந்த மருத்துவர் ஆபரேஷனே எப்படி பண்ணணும்னு தெரியாம எத்தனையோ பேர் இன்னைக்கு மறிச்சு போறாங்க. இன்ஜினியர்ஸை பாக்குறோம், இன்ஜினியர் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி பணம் பெற்று வாங்கி என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க. திடீர்னு அந்த வீடுகள் இடிந்து விழுது, நிறைய பாலங்கள் கட்டுறாங்க. ஏன் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்தது என்றால் பணம் கொடுத்து அவங்க அந்த என்ன பண்ணிருப்பாங்க, படிச்சிடலாம். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல எல்லாம் எப்படி இருந்தது, 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் பாஸ் மார்க். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆனா அது எல்லாமே தவறுதலான ஒரு வழி, அதுல நீதி இருக்காது. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, உன்னை நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். எக்ஸாம் வந்திருக்க பிள்ளைங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. யாரெல்லாம் நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறீங்களோ நீங்க எல்லாம் முன்னாடி வரும்படி உங்களை கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் எழுந்து நிக்கலாமா, ஜெபம் பண்ணலாமா. எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிற பிள்ளைகள் முன்னே வந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். வாங்க பிள்ளைகள் எல்லாம் முன்னே வாங்க, எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. நம்ம ஜெபிக்கலாமா. அண்ணனுக்குலாம் வழி விடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் எல்லாரும் வாங்கப்பா, வாங்க. நம்ம எல்லாரும் வா, ஆண்டோட சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெயம் கொடுப்போம். அல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அமைதியா இருந்தாதான் நான் அண்ணனுக்காக ஜெபிக்கலாமா. சரியா, எல்லா கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் பாரத்தோடு கூட ஊழியர்கள் கூட என்னோடு கூட சேர்ந்து இந்த இடத்துல வரும்படியா கேட்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம பாரப்பட்டு செவிப்போம். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த ஜெபம் வைத்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் ஊழியர்கள் கரங்களை நீட்டும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பலிபீடத்திற்கு அருகாமையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விலையேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா, நீங்க துணையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெயம் எடுக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீ கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சமூகமாய் கொடுக்கிறவராக தேவனிடத்தில்
வைக்கப்பட்டிருக்கிறது தேவனே. உங்களுடைய கரம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் மேல உடைய ஆண்டவரே வலது கரம் இப்பொழுதே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் பிள்ளைகள் மேல கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த ஆண்டவரே அப்பா சப்ஜெக்ட்ஸ்கள் அவர்களுக்கு கடினமாய் இருக்கிறதோ இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் சுலபமாக்கி தாங்க ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் படுகிற பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எலியாவின் தேவன் அக்கினியாய் அந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தை பகுதியிலே குழப்பங்கள் போராட்டங்கள் மறையட்டும், பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கொடுத்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் ஜெயமெடுத்து உமக்கு சாட்சியாய் இருக்கட்டும். இந்த சபை போதவிடத்திலே வந்து இந்த பிரேயர்ல வந்து அட்டெண்ட் பண்ணபடினாலே நாங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தோம், நாங்கள் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டோம்னு சொல்லத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. Thank you Holy Spirit. Thank you Lord. ரிவாலா துரேனே சந்துரல ரிகமன துரிவியாக்கரவலவா ரெவலதரோ மெமேன துரிவியாக்கரவல சங்கரவலவா மெமன துரிவிரி கரலரி அந்துரவலவா. தேவ மகிமை பிள்ளைகளை இறங்குகிறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே. பரலோக தேவனே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் தகப்பனே. மந்தத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தினால் நிரப்புங்க. அன்றைக்கு சாலமோனை ஞானத்தினால் நிரப்பினதை போல கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தினால் நிரப்புங்க. பிரயாசப்பட்ட பெற்றோர்கள் இதற்கு பலனை பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தவைகளை பிள்ளைகள் மனதில் வைத்து நன்றாய் படிக்கட்டும் ஐயா. உயரட்டும் ராஜா. மீட்டிங்ல வந்திருக்க ஒவ்வொரு முதியவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த சானாபுத்தூர் கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இறங்குகிறதுக்காய் நன்றி. சீக்கிரமாய் வரப்போறீங்கப்பா தகப்பனே. பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நன்மையின் பலனை இந்த கிராமம் முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடியான ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல வைப்பீராகப்பா. இந்த மீட்டிங்கை ஒழுங்குபடுத்தி கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க, ஊழியரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொரு மேல பாதுகாப்பின் கரத்தை வைப்பீராக. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya ஹalleluya. அப்படியே உட்காருங்க. நாம உங்களுக்கு கொடுக்க போற gift நீங்க அப்படியே உட்காருங்க. அப்படியே பின்னாடி வா, அப்படியே பின்னாடி வா. gift அமைதியா இருக்கீங்களா?